பேக் டு ரொட்டீன். இன்றைக்கி ஓனர் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ கிட்ட மா இஞ்சி கொடுத்தாங்க. இது மஞ்சள் நினச்சவங்க வச்சுருந்துருக்காங்க, ஆனால் இது மா இஞ்சி. மா இஞ்சினா வேறு ஒன்றும் இல்லை, உடச்சிங்கன்னா நல்லா மாங்காயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெருசாக சமையலுக்கு யூஸ் பண்ணுறத விட ஊறுகாய்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இது எப்படி ஊறுகாய் போகணுன்னு தெரியாது. அதனால் எங்கள் அப்பாவோட அக்கா, அதாவது எங்கள் அத்தை ஊறுகாய் எக்ஸ்பர்ட். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த ரெசிபி நான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு இதோட ஸ்கின்னை ஃபுல்லாக லைட்டாக எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய்க்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு எலுமிச்சம்பழச்சாறு தேவைப்படும்னாங்க. நான் 2 எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து தேவைன்னா கூட சேர்த்துக்க சொன்னாங்க. அடுத்து 2 பச்சை மிளகா, ஊறுகாய்க்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். 4 நாள் மட்டும் வெளியே வச்சுட்டு அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட சொன்னாங்க. நான் ஒரு 1 ஹவர் கழித்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு மா இஞ்சி கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு டைம்.